கவனமா போகணுமா, தண்ணி எல்லாம் கிடக்குது, வலிக்கிறோம். சரிங்க, நான் பார்த்துதானே போவேன். பாவம் பத்திரகாளி ரொம்ப கஷ்டப்படுறா என்னை கட்டிக்கிட்டு பாவத்துக்கு. இனிமேலாவது அவளை நான் நல்லா பாத்துக்கணும். அத்தை என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் யாரு, நான் எப்படி இருக்கேன்னு என்னை உணர்த்திருச்சு. போதது குறிக்க அந்த சின்ன பையன், அந்த சந்தோஷ் கூட நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசரம் அவனே செய்ய முன் வரும்போது இத்தனை வயசாகி நான் செய்யாம இருந்தது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கட்டின பொண்டாட்டியை அடுத்தவங்க கிட்ட கையேந்த விட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலாவது நான் ஒழுங்கா இருக்கணும். பத்திரகாளி என்னங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். பத்திரகாளி அப்படியே எங்கிட்டாவது உட்காந்து பேசிட்டு போலாமா? பேசுறதா? வீட்ல இருக்கும் போதெல்லாம் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லுவேன். பேசுறதுக்கு அப்படி கஷ்டப்படுவீங்க, இப்ப நீங்களாவே கூப்பிட்டு பேசணும்ன்றீங்க. பேசணுமா? அங்கிட்ட அப்படியே உட்காருவோமா? ஏங்க, காட்டுல வேலை கிடக்கும்ல உங்களுக்கு, அதுவும் இல்லாம பாப்பாவுக்கு பசிக்கும் வேற. இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா. சரி வாங்க, அங்கிட்ட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கிட்ட உட்காருவோம். சரி போங்க. சரிம்மா, அங்கிட்ட போய் அப்படியே உட்காருவோம் போ. மகா, இங்க வந்து உட்காருமா. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா இருங்கம்மா, இந்த பட்டாம்பூச்சி மட்டும் குடிக்கிறேம்மா. எம்மாடி, அதை நசுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? இதுல என்னமா தப்பு இருக்குது? இப்ப பாரு, உன்னை யாராவது அடிச்சா உனக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். திருப்பி உனக்கு அடிக்கணும்னு தோணுமா தோணாதா? தோணுமா? ஆனா அந்த வாயில்லாத பட்டாம்பூச்சியை நம்ம பிடிக்கும் போதே அதனோட ரெக்கை ரொம்ப மெலிசா இருக்கும், அதுவும் உடஞ்சு போயிடும். போதாத குறைக்கு அதுக்கு திருப்பியும் கடிக்க தெரியாது. அது பாவம் தானே, ஒரு உயிரை கஷ்டப்படுத்தி அதுல நம்ம சந்தோஷம் பார்க்கணுமா? இப்படி எதையுமே நம்ம இருக்க கூடாது. அது ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் செத்து போயிடும். அப்படியே ஒருத்தனோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பூச்சா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது. சரியா? சரிங்கம்மா, அப்ப நான் அப்படியே இங்க இருந்தே பாத்துக்கிறேன். சரி செல்லம். பத்திரகாளி சொல்லுங்க. பத்திரகாளி, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிரு. என்ன ஆச்சு இப்ப? மன்னிப்பு கேக்குற அளவுக்கு? இல்ல பத்திரகாளி, இத்தனை வருஷம் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? ஐயே, என்ன ஆச்சு? புள்ள இருக்குது, அழுதுகிட்டு இருக்கீங்க, முதல்ல கண்ணை தொடங்க. இல்ல பத்திரகாளி, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன்னை கட்டிட்டு வந்த வாக்கே உன்னை எப்படியெல்லாம் பார்த்துருக்கணும். ஆனா உன்னை இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி தானே குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வச்சுட்டேன்ல. ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்க. இல்ல பத்திரகாளி, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ இப்படி பெருந்தன்மையா பேசுற. ஆனா நான் உன்னை நல்லா பாத்துக்கலன்னு இன்னைக்கு அத்தை சொல்லும் போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். யோ மனுஷா, இப்படி எல்லாம் பேசாதயா. எனக்குன்னு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி பேசுறதுல கேட்கும்போது மனசு கஷ்டமா இருக்கா இல்லையா? இல்ல பத்திரகாளி, நான் உன்னைய படிக்கிற வயசுல கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. இப்பதான் நான் அதை நினைச்சு வருத்தப்படுறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே விவசாயம் தான். எனக்கு அந்த அளவுக்கு படிப்பெல்லாம் வரலன்னு உனக்கே தெரியும்ல. என்னால முடிஞ்சது விவசாயத்துல சம்பாரிச்சு உனக்கு எதுவும் செய்ய முடியல. சம்பாரிச்சாலும் அது குடும்பத்துக்குன்னு கொடுத்துட்றேன். ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன். என்னால முடிஞ்சது பக்கத்து தோட்டம், தெரிஞ்சவங்க தோட்டத்துல எல்லாம் வேலை செஞ்சு என்னால முடிஞ்ச காசு 5 10 உனக்கு கொடுக்குறேன். நீ இப்படி பேசுறதே எனக்கு எம்பிட்டு சந்தோஷம் தெரியுமா? நான் இதை பெருசாவே எடுத்துக்கலையா? இத்தனை நாள் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராதான்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீயே சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு தொடைய நான் இல்லாம எப்படி இருப்பேன்? என்னால முடிஞ்சதை உனக்கு நானும் செய்வேயா? இல்ல பத்திரகாளி, ஒரு புருஷனா எப்படி இருக்கணும்னு இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. அண்ணன் இருக்கிற அண்ணன் பார்த்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் நீ அந்த தம்பி பையன், சின்ன பையன், அவனுக்கு கூட இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சு. கட்டின பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க கூட வக்கில்லாம இருந்திருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் அண்ணன் பாப்பா அண்ணன் செய்வான்னு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, நம்ம குடும்பத்துக்கு நான் தானே செய்யணும். என்ன நம்பி வந்த உனக்கு இன்ன வரைக்குமே ஒரு குண்டுமணி தண்ணி கூட எடுத்து கொடுக்கலையே. என்னங்க, நீங்க திருந்திட்டீங்கல்லங்க, அதுவே போதுங்க. நிஜமா சொல்றேன், நம்ம பிள்ளைய நம்ம நல்லா படிக்க வைப்போம் பத்திரகாளி. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம புள்ள படக்கூடாது. அவளை நல்ல பெரிய பெரிய படிப்பு படிக்க வச்சு பெரிய பெரிய வண்டியில கூட்டிட்டு வரணும் நம்ம ஊருக்கு. அதெல்லாம் நடக்குயா? உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டல்ல, கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். இனிமே பத்திரகாளி, கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற 5 10 சேமிச்சு அதுல இருந்து பிள்ளைக்கு எல்லாமே சேர்த்து வச்சுக்குவோம். சரியா? சரிங்க. இத்தனை வருஷத்தை தான் நான் பாட்டுக்கு வீண் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டேன். நான் நல்லா பார்த்துப்பேன். இத்தனை வருஷம் தகப்பனா எப்படி இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இனிமே தகப்பனா எப்படி இருக்கணும்ன்றத நான் இனிமே உனக்கு காட்டுறேன். சரியா? இந்த வார்த்தை போதையா. உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்ததே இதுதான். உன்கிட்ட இருந்து நீ காசு பணம் நகை நட்டுன்னு எனக்கு வாங்கி செய்வெல்லாம் நினைச்சு பார்க்கல. நம்ம பிள்ளைக்கு ஒரு அப்பனா இருந்து அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்குள்ள அவளுக்கு வேண்டியதை செய்யணும். அதை மட்டும் தான் கேட்கறேன். கண்டிப்பா செய்வோம் பத்திரகாளி, கண்டிப்பா செய்வோம். இது போதியா, இது போதும். என் வாழ்க்கைக்கு இது போதும். அப்பா, பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு.
இந்த மருமவக்காரி போயிட்டு வாத்தகாரி வீட்டில் உக்காந்துக்கிட்டா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. மகள் ஒருத்தி இருக்கான்னு தான் பேரு. என்னமோ தலையில இடி விழுந்த மாதிரி தான் அவ ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு திரியிறா. இப்போ வேற நைட்டுக்கு சமைக்கணும். சமைக்கலன்னா அவன் வேற வேலைக்கு கிளம்புறவன் ஆடுன்னு ஆடிடுவான். சரி, இந்த உமா சமைக்கிறாளா இல்லை நானே சமைக்கட்டுமான்னு போய் கேட்குறேன். நிஜமா இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிடுவதா இல்லை என்னை ஏமாத்துறதுக்கோசரம் இப்படி சொல்கிறாங்களா? ஐயோ, ஒன்றும் புரியலையே. பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டு பார்ப்போமா? அந்த அக்கா எதுவும் சொன்னாலும் சொல்லுவாங்க. சரி, ஃபோனை முதல்ல எங்கே வச்சேன்னு தெரியலையே. உமா, என்னம்மா? ஏண்டி இப்போ நீ சமைக்கிறியா இல்லை நான் சமைக்கிறதா? ஏம்மா நீயே ஏதாவது சமம்மா. ஏண்டி இப்படி பாடா படுத்துறீங்க? இந்த வயசான காலத்துல மருமக கறி பட்டுக்க வாத்தா கறி வீட்டுக்கு போயிட்டா. நீ மகன்னு ஒருத்தி இருக்க, வீட்டுல ஏதாவது வேலை செய்யலாம்லடி. நீ பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிற. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்புறம் நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்து எனக்கு உடம்பு செல்லாம போயிட்டா என்ன பண்றது? ஏமா அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதுல நீ வேற ஏமா பாடா படுத்திக்கிட்டு இருக்க? என்னது நான் பாடா படுத்திக்கிட்டு இருக்கனா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஐயோ அம்மா, ஆரம்பிக்காதம்மா, நானே பல டென்ஷன்ல இருக்கேன். இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? ஏமா அந்த மனுஷன் வேணும்னே யாரையாவது கட்டிக்கிட்டு வந்துட்டானா என்னம்மா பண்றது? என் வாழ்க்கையே போயிருமா? ஆமா, இப்ப பயந்து என்ன பண்றது? இரு, உன் அண்ணனை கூப்பிடுறேன். அவன் வந்து அவனை பேசி 4 போடு போட சொல்றேன். அப்பதான் அவன் அடங்குவான். யாரு? பெரிய அண்ணங்கிட்டயா? அப்புறம் சின்னவன் தேவாங்க அவன் குடும்பத்தோட போயிட்டான். இப்ப இருக்கிறது பெரியவன் தானே. அவன் சொன்னாதான் உன் புருஷங்க அடங்குவான். இரு கூப்பிடுறேன். அன்னைக்கு ஒரு சோறு ஒரு பொட்டலம் கேட்டதுக்கே அந்த கிளி கிழிச்சான். அதுவும் இல்லாம இப்ப இந்த பிரச்சனைன்னு வர சொன்னீன்னா அவன் இதுதான் சாக்குன்னு என்னை அடிச்சே துரத்திடுவான். என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? கூட பிறந்த பிறப்புனா என்ன? தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து நிக்கிறான் தான் அண்ணன். என் பையனை நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு நீ பாரு. இதுதான் அவங்க பையனை மெச்சுக்கணும். எப்பா பெரியவனே, பெரியவனே. ஆமா, எங்க அம்மா கூப்பிட்டோன்னே சொல்லுங்கம்மான்னு ஓடி வருமா. அதுவா என்ன சமைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, நீ தான் சமைச்சு போடுவேன்னு பாக்குறேன். ஆனா அதுதான் பண்ண மாட்டேங்கிறியே. கூடிய சீக்கிரத்துல நடந்தா சந்தோஷம் தான். வீட்டுல அவங்க சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. எப்படா உங்க கையால சாப்பிடுவேன்னு இருக்கு. பெரியவனே, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கற? ரூமை அடைச்சுக்கிட்டு. டேய் பெரியவா. இந்த அம்மா கத்துறது ஊருக்கே கேட்கும். ஆனா இவங்க பையனுக்கு மட்டும் கேட்காது. நான் பொய்யெல்லாம் சொல்லலப்பா. இவங்க சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. என் உடம்ப பார்த்தாலே உனக்கு தெரியலையா? எப்படா உன் கையால சாப்பிடுவேன் தான் இருக்கு. ஓ இன்னைக்கா? அப்ப நான் வீட்டுல சாப்பிடலப்பா. உன் சாப்பாடு தான் இன்னைக்கு நைட்டு உன் கையால தான் சாப்பாடு. ஓகே. பெரியவா, டேய். சோ இந்த அம்மாவுக்கு என்னதான் வரும்னு தெரியல. ஐயோ எரிச்சல் வருது. நிம்மதி ஒரு போன் கூட பேசணும். ஏய் ஒண்ணு இல்லப்பா, இங்க உன் மாமியார் தான் வாழ் கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, போய் என்னன்னு கேட்டு வரேன். ஆமா, அதுக்கு எப்பயுமே வேலையே இல்ல. நீ வந்துதான் அடக்கி வைக்கணும். சரி சரி, வைக்கிறேன். ஐயே ஏன் மனுஷன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல. முதல்ல இதுங்களெல்லாம் தலைமுழுகினாதான் எனக்கு நிம்மதியே. ஏம்மா உன் பையனை கூப்பிடுறதே வேஸ்ட். போய் வேலை வெட்டிய பாரு. ஏமா என்னமா என்ன பிரச்சனை? சும்மா வாழுன்னு வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டு. இது வீடா இல்ல வேற ஏதாவது? மனுஷன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? வர வர நீ போற போக்கே சரியில்லை சொல்லிவிட்டேன். எப்ப பார்த்தாலும் இந்த கதவை பூட்டிக்கிட்டு என்ன பார்த்தாலும் போனேதான் பேசிக்கிட்டு இருக்க. என்ன பழக்கம் இது? புது பழக்கம். வேலைக்கு போயிட்டு வந்தியா? நைட்டு ஷிஃப்ட் போகணும்னா நல்ல பகல்ல முழுக்க நல்லா படுத்து தூங்கணும். அதை விட்டுட்டு என்ன பார்த்தாலும் போனே தான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. இதெல்லாம் என்ன குடும்பமா இல்ல வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டியா? இந்த வீட்டுல நல்லா உட்காந்து திங்கிறதுக்கும் நல்லா உடுத்திக்கிறதுக்கு துணியெல்லாம் எங்க இருந்து வருது? நான் சம்பாதிக்கிறதுல இருந்து வருது. இன்னமும் நீங்களும் சம்பாதிச்சு எல்லாம் போட்டு அதுல நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கற? அப்புறம் என்ன, சம்பாதிச்சு போடுறேன் இல்ல, எனக்காக நான் எதுவுமே பண்ணிக்கவே கூடாதா? உங்க இஷ்டத்துக்கு தான் நான் எல்லாமே பண்ணணுமா? என்ன நான் அதுக்கு சொல்லலடா. ஐயோ மனுஷனை பாடா படுத்தாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு? ஏண்டா ராத்திரி முழுக்க அவங்க கண்ணு முடிச்சு வேலை செஞ்சு அம்பட்டு கஷ்டப்பட்டுட்டு பகல் நேரத்துல தான் வந்து தூங்கணும். அப்பயும் போன பேசிக்கிட்டு இருக்க. உடம்பு கெட்டு போயிருந்தானே நான் சொல்றேன். வேற ஏதாவது தப்பா சொல்றேனா? எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நீங்க உங்களை பாத்துக்கங்க. நீ என்கிட்ட பேசுறதே வீணுன்னு சொன்னா இந்த அம்மா கேக்குதா? சரிடா, நீ என்னமோ பண்ணி தொலை. அப்புறம் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்ன காசா? என்கிட்ட 10 பைசா இல்ல. சும்மா மாசம் ஆனா இந்த வீட்டுக்கு 20,000 30,000 செலவு பண்ணிட்டு இருக்கேன். என்னால இனிமே அவ்வளவுக்குள்ள செலவு பண்ண முடியாது. ஐயோ சாமி, உன்கிட்ட நான் காசே கேட்கலடா. சும்மா காசுன்னு இருக்காத. சரி இப்ப என்ன? ஏண்டா உன் தங்கச்சி புருஷன் ரவி பையன் இருக்கான்ல, அவன் என்ன வேலை பாத்திருக்கான் தெரியுமா? என்னவா அந்த ஆளுக்கு? கைய விடுமா. இதுதான் பெரிய இதா சொல்லிக்கிட்டு இருந்தியா? என்னடா இப்படி பேசுற? அப்புறம் எப்படி பேசுவாங்க உங்ககிட்ட எல்லாம்? அவள் போய் புருஷன் கூட இருன்னு சொன்னா அதை கேட்க மாட்டேங்கிறான். இங்கதான் இருப்பேன்னு ஆட்டை கட்டிக்கிட்டு இருந்துட்டு இப்ப அவன் வேற ஒரு பொண்ணை கட்டிக்க போறான்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது அவ தலையெழுத்து, அவ வாழ்க்கை அவ தான் பாத்துக்கணும். கட்டி கொடுத்தாச்சுன்னா அது இனிமே அவளோட வாழ்க்கை. அது என்னால தலையிட முடியாது.
டேய் என்னடா இப்படி சுயநலமா பேசுற? ஆமா, உங்களுக்கு தேவைப்படும் போது காசும் கொடுக்கணும், போதாத குறைக்கு உடுத்திக்கிறதுக்கு துணியும் வாங்கி கொடுக்கணும். நீங்க அங்கங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வருவீங்க, எல்லாத்தையும் நானும் பண்ணணும். இவங்க கீரை கட்டு வாங்கினா கூட அதுக்கு காசு தர மாட்டாங்க, இங்க அனுப்பிவிட்டு அதுக்கும் நான் தான் கட்டணும். எல்லாம் நானே பண்ணணும்னா நீங்க எதுக்கு இருக்கீங்க இந்த வீட்டுல? ஏண்டா இப்படி பேசுற? மா இங்க பாருங்க, இவளுக்காக நான் பட்ட கஷ்டம்லாம் போதும், இதுக்கு மேல என்னால பட முடியாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நான் வாழணும். நீ ஒரு தாயா நினைச்சு பாரு, சின்னவன் என்னை விட இளையவன் கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு, இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பையனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கா? எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கே, என்னை பத்தி எனக்கு யோசிச்சிருக்கியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டு நீ நினைச்சதெல்லாம் பண்றதுக்கு நான் என்ன ஏடிஎமா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை யோசிச்சு பாரு. சும்மா இவ்வளவு வந்து போதெல்லாம் வந்து உட்கார வச்சுக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் இப்ப எல்லாம் என் தலையில போட பாக்குறியா? அவளாச்சு, அவ வாழ்க்கையாச்சு, அதை இனிமே அவ தான் பாத்துக்கணும். நான் எதுவும் அதுல பண்ண முடியாது, சரியா? சும்மா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காது. அன்னைக்கே கிளம்பி போன்னு சொன்னப்ப போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? என்னமோ உன் இஷ்டத்துக்கு வார, உன் இஷ்டத்துக்கு போற. இது வீடா இல்ல வேற ஏதாவது? இனிமே இங்க இருந்தேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும் தெரியாது. போய் புருஷன் கூட போல இல்லையா, என்னமோ பண்ணி தொலை, அவ்வளவுதான். சும்மா நீ பிரச்சனை பண்ணிட்டு வரதுக்குள்ள என்னால சமாளிக்க முடியாது. என்னம்மா உன் அண்ணன்காரன் இப்படி பேசிட்டு போறான்? இவனுக்காக நான் எதுவுமே பண்ணாத மாதிரி. என்னம்மா? நான் தான் சொன்னேன்லம்மா, அண்ணன் முதல்ல மாதிரி இல்ல, ரொம்ப மாறிடுச்சுன்னு. நீ தான் கேட்கல. எப்பா இவன் பண்றத பார்த்தா இப்பயே இவன் இப்படி பேசுறானே, இல்ல கல்யாணம் ஆகி ஒரு புள்ள குட்டின்னு ஆயிடுச்சுன்னா இவன் நம்ம எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவான் போல இருக்கே. எப்பா துரத்தி விட்டுருவானா? நம்ம எல்லாத்தையும் அடிச்சே துரத்திடுவாமா. அப்படிப்பட்டவன் இவன். இப்படி சுயநலமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா அண்ணன். ஐயோ எனக்கே பயமா இருக்குடி இவங்கிட்ட பேசுறதுக்கு இப்பெல்லாம். ஏம்மா அண்ணன் இப்பயே இப்படி பண்ணுதே, அண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆட்டம் கட்டும். ஐயோ எனக்கே பயமா இருக்குமா. புருஷன் வீடு இல்லாம இந்த வீடு இல்லாம நான் எங்கிட்ட போறேனே எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ எனக்கும் அப்படித்தாண்டி இருக்கு அம்மா. ஏம்மா நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்டுக்கு அண்ணி கூட்டிட்டு வந்துடும் போல இருக்குமா அண்ணே. ஏண்டி ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் என்னம்மா, அண்ணன் ஃபோன்ல என்ன நேரம் பார்த்தாலும் யார்கிட்டயும் சிரிச்சு பேசுது. நம்ம கிட்டலாம் எரிஞ்சு விழுகும். ஃபோன்ல சிரிச்சு பேசுது. குடும்பத்துக்கு நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னுது. ஒருவேளை அண்ணனை யாரோ வசியங்க இது பண்ணிட்டாங்களா என்னன்னு ஒன்றும் தெரியலம்மா. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம என்னமா பண்ண போறோம்? ஏண்டி வாயில பெனாயில ஊத்தி கழுவுடி, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஐயோ எனக்கே பயமா இருக்கே. எப்படியோ உன் அன்னிக்காரி இந்த வீட்டுல இல்ல, இருந்திருந்தா இதுதான் நீ பிள்ளைய வளர்த்த லட்சணமான்னு சொல்லி என் மூஞ்சிலேயே கால் துப்பி இருப்பா. எப்படியோ அவங்க இல்ல, அவங்க இல்லாத நேரம் நடந்துச்சு. நீ இதை எதையுமே வெளியே காட்டிக்காம அமைதியா இருந்துக்க, சரியா? சரிம்மா. இருந்தாலும் இப்ப என்னம்மா பண்றது? விடு, அதை பத்தி யோசிப்போம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. அம்மா ஏம்மா சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஆறுதுமா, சாப்பிடு. காலையிலயும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, இப்பயும் சாப்பிடலன்னா எப்படி? சாப்பிட்டு மட்டும் எதுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு? எனக்கு வேண்டாம். ஏம்மா நில்லுமா. என்னடா ஏம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? சாப்பிடுமா. இங்க பாரு, உனக்கு நான் அம்மாவா இல்ல எனக்கு நீ அம்மாவா? நான் சொல்றது நீ கேட்க மாட்டே, நீ சொல்றது மட்டும் நான் கேட்கணுமா? ஐயோ அம்மா, இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு? நீ சொல்றது செய்யறேன், போதுமா சொல்லு. ஏண்டாப்பா பொம்பளை பிள்ளை சாபம் நம்ம குடும்பத்துக்கு வேணாண்டா. நீ இப்ப பார்த்தல இந்த பொண்ணு வீட்ல போயிட்டு நான் என் பொண்டாட்டி கூடயே சேர்ந்துக்கிறேன், தெரியாம வந்துட்டமா, மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்ல மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுடா. அம்மா அந்த பொண்ணு பாவமா. ஏண்டா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வரலடா இன்னும். ஆனா உமா நம்ம வீட்ல வாழ்ந்தவடா, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கறவடா. சரி, உனக்கு இதுதான் சந்தோஷம்னா அது செய்யறேன், போதுமா? இதுதான்டா உன்கிட்ட எதிர்பார்த்தேன். முதல்ல போய் அந்த பொண்ணு வீட்ல போய் சொல்லிட்டு வா. சரிம்மா. ஆனா நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் போறேன். ஏண்டா நீ முதல்ல போய் சொல்லுடா, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏம்மா நான் போய் சொன்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கும் தெரியல, நீ என் கூட வரியா? எப்படிடா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கும் நான் வரல. ஏம்மா உன் விருப்பப்படி நான் செய்யறேன்ட்டு நீ எனக்காக வரமாட்டியா? டேய் பக்கத்து வீட்ல உன் அக்கா இருப்பாடா, அவளுக்கு தெரிஞ்சா ஆட்டம் கட்டிடுவா. அம்மா அக்காவுக்கு தெரியாம நம்ம போயிட்டு பேசிட்டு வந்துடலாம், போதுமா? சரிடா வா, டிவில ஆஃப் பண்ணி நம்ம போயிட்டு வந்துருவோம். சரி. எப்படியோ என் பையன் சொல்றது கேட்டுட்டான். போலாமா? போலாம் வா வா. ஐயோ இப்ப என்ன நடக்க போதோ?